ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இன்றைக்கி எபிசோட் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ ஷாப்பிங் எல்லாமே பக்காவாக முடிச்சுட்டு பில் போடுறாரு. பில் போட்ட பிறகு கார் இருந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா, அதெல்லாம் ஏன் இப்போ பில்லை மறைக்கிறீங்க அப்படின்னு காரிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 20,000 தான் அப்படின்ட்டேன். அப்புறமா சரி இப்போ நீ காரில் உட்கார வரணும்னு சொல்லணும்னா, கடைக்கார அவர் ஃப்ரெண்டு வந்து அவர் கேட்குறாரு, என்னடா 1,00,000 ஆயிருக்கு, நீ 20,000? ஆமாம், மேரேஜ் ஆயிடுச்சுல, அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இன்வைட் பண்ணுறேன், எல்லோரும் வந்துருங்க வளர்க்காப்புக்குன்னு சொல்லிட்டு வந்து அந்த ஷார்ட் முடிஞ்சோடனே ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து மார்னிங் வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க. பட் அவங்க வந்தது நைட்டு தான். அந்த சீன்ஸ் அதான் கட் ஆகி அப்படியே மறுபடியும் வந்து மார்னிங்கில் எடுத்து ட்ரெஸ்ஸு சாரதாம்மா கங்கா பாட்டிக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. என்னடி ஏண்டி இது அப்படின்னு, வளர்க்கா போகிறதில்ல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு, ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படலை அப்படின்னு. என்ன நீங்களே போய் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு வந்து சாரதாம்மா கேட்குறாங்க. ஆமாம் கங்கா, சரி இது ஏன் சோகமாக இருக்கிற அப்படின்னு. அவர் தான் எனக்கு இதெல்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி. நீ தான் அவர் திட்டல விடு அப்படின்னா, சரி இது தப்பாக எடுத்துக்க, வந்துடுவார் ஒரு 3 மந்த்து தானே, அவர் வந்துடுவார் குமரன் மாமா அப்படின்னு சொல்லி 2 பேர் கான்வர்சேஷனு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு முத்துமலர் ஃபேமிலிக்கும் எடுத்திருக்கேன். என்ன இதெல்லாம் சரியில்லையே, ஏன் எடுத்துட்டாரு, சரி விட்டு அவள் எடுத்துட்டால அப்படின்னு கங்காவும் கூட கூப்பிட்டு போயிட்டேன். 2 பேர் கொடுத்துருவோம் சொல்லிட்டு முத்துமலர் அப்புறம் சிந்து 2 பேர் இருக்காங்க, எல்லோரும் கொடுத்து வளர்க்காப்புக்காக ட்ரெஸ் எடுத்துருக்கோம். அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்துகிட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதை நானே பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி முத்துமலர் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீனுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க விஜய் காவேரி. அந்த கால் சீனில் வந்து கான்வர்சேஷன், வளர்க்காப்புக்கு எல்லாரையும் கூப்பிடலாம், அம்மா பாட்டி சித்தி எல்லாரையும் கூப்பிட்றாங்க, பயங்கரமாக இருக்கும் டெக்கரேஷனுக்குலாம் பேசுகிறது. என்ன பேசுகிறீங்க டெக்கரேஷனெல்லாம், என்ன நீ சாரி கட்டு வந்து நெல் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னாரு. விஜய் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பயங்கரமாக பண்ணுறாரு பிரம்மாண்டமாக. ஸோ அதுக்கப்புறம் சரிங்க நம்மளுடைய கிளைண்ட்ஸே வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. விஜய் வேண்டான்னு சொல்கிறாரு. இல்லைங்க அவங்க வந்தாங்கன்னா நியூஸ் பேப்பரில் நம்மளுடைய ஃபங்க்ஷனில் கலந்துட்டாங்கன்னா நல்லது பேர் வரும்ல அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டு சரி ஓகேன்னாரு. அப்புறம் சரின்னு பார்த்தா அடுத்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து காவேரி கிருஷ்ணா அப்புறம் ஐயப்பன் அவங்க 3 பேர் இறங்குற மாதிரி சடனாக வந்து இவங்க 2 பேர் போகிற சீன்லேருந்து அப்படியே ஜம்ப் ஆகிடுது. அப்புறம் கிளைண்ட்ஸ்க்கெலாம் வந்து இப்போ இன்வைட் பண்ணிவிட்டு பர்சனலாக இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு கிருஷ்ணாவுக்கும் காவேரிக்கும், மேம் டயர்டாக இருக்கா, அதெல்லாம் சாப்பிட்றீங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபஸ்ட்டு கொடைக்கானல் பார்க்கும்போது நானும் தப்பாக நினச்சேன், அப்புறம் விஜய் சார் வீட்லேயும் தப்பாக நினச்சி பேசிட்டோம், பரவாயில்ல கிருஷ்ணா அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது. சரி மேம், ஏன்னா ஜூஸு டீ காஃபி குடிக்கிறது இல்லை, தண்ணி இருக்குது வேணும் போயிட்டு கிருஷ்ணா எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறாரு. அப்புறம் காவேரி குடிக்கிறாங்க. போதுங்களா மேம், போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான எபிசோடு வந்து இதோட முடியுதுங்க. அப்கமிங் ஃபுல்லாகவே வளர்க்கா ஃபெஸ்டிவல் தான், மண்டபம் சீனா அந்த வீடியோஸும் ஒன்று இருக்குது, அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். என்ன நம்ம விஜய் வந்து காஸ்டியூம்ஸ்லாம் போட்டிருக்காரு, அந்த சீன்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.